ஓம் சாந்தி. கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு குறிப்பு. அடுத்த வாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அவசரப்படுறீங்க, இல்ல கோபமா பேசிடுறீங்க, உடனே பேசிடுறீங்க, யோசிக்காம நீங்க ஏதாவது சொல்லிடுறீங்க அப்படின்னா, இத பிராக்டிஸ் பண்ணுங்க. தாமதம், யோசனை, செயல். கொஞ்சம் ஓய்வெடுத்து யோசிச்சுட்டு அப்புறம் செயல் செய்யணும். உடனே அவசரப்பட்டு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, இல்ல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா, நம்ம யோசிப்போம், ஐயோ! நான் குற்ற உணர்வு வரும். ஏன் இதை நான் சொல்லிட்டேனே, இதை நான் செஞ்சிடக்கூடாது. நான் அதை நினைக்கவே இல்லை, நான் அதை மீன் பண்ணவே இல்லை, நான் அந்த மாதிரி உள்ள எனக்கு உணர்ச்சியே இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டேன், கோவத்தில் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் உங்களை இந்த மாதிரி ஒரு தவறான காரியத்தை நான் செஞ்சுட்டேன், அதை நான் மீன் பண்ணவே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, அந்த நேரம் ஒரு சின்ன ஒரு பிரேக், ஒரு தாமதம், ஒரு ஓய்வு, ஒரு பிரேக் எடுத்து நம்ம அங்கேருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னா மனசுலேருந்து வெளில வரணும். சம்டைம்ஸ் ஃபிசிக்கலாக வெளில வர முடியலன்னா மனசுலேருந்து வெளில வந்துட்டு, சரி நான் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன்ட்டு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் டைம் வாங்கிக்கோங்க. அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு பதில் சொல்லலாம். உடனே எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உடனே எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில இடத்துல உடனே சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நேரத்தில் கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு செகண்ட் அதை பற்றி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். ஸோ யோசிக்காமல் நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த கோபத்தினுடைய விளைவை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்லோகனை ப்ராக்டிஸ் பண்ணலாம். தாமதம், ஒரு குட்டி ஓய்வு, யோசித்து பிறகு செயல் செய்யணும். ஓம் சாந்தி.